ம். கொஞ்சம் காசு தேவைப்படுது. மாச கடைசியில தானே கூலி தர்றது, அதுக்கு நாள் இருக்குல்ல. கூலியா இல்ல, அப்புறம் கடனாவா? ஏற்கனவே நிறைய இருக்கு, முதல்ல அதை முடி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்களால பணம் தர முடியாதா? நீ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கும் கடன் வாங்கினதுக்கான கணக்கு தான் இது. எதுவுமே ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் உங்க எல்லா காரியத்துக்கும் கூட இருந்தவனா, இப்ப உங்களுக்கு நான் மத்தவன மாதிரி தெரியறனா? நானும் எல்லாரையும் நம்பி தான் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுலயும் ஏமாத்துக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான்டா புரிய வருது. இப்ப என் உதவி உங்களுக்கு தேவையில்லாம போச்சுல? அப்படின்னு நான் சொல்லவே இல்லையேடா. நீ என்கிட்ட காசு கேட்ட, முதல்ல இந்த கணக்கை விளக்க முடியும், அதுக்கப்புறமா தரேன்னு நான் சொன்ன, அவ்வளவுதான். அவனுக்கு அசிங்கமாயிருச்சு. எனக்கு அது போதும். அவனுக்கு எப்படியும் காசு தேவை, திரும்ப இங்க வருவான். அப்ப நான் சிலதை செஞ்சு கொடுன்னு கேட்பேன்ல. முதலாளியோட மூளையே மூளை. இவனை வச்சு சில வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கடா. நமது கீதா டாக்கீஸில் நாளை முதல் காட்சிகள் ஆரம்பிக்க போகிறது. சிறைச்சாலை நம்ம மோகன்லாலும் பிரபுவும் நடிச்ச படம். நாளைக்கு காட்சி ஆர்வமா போகுது. நீங்க யாரும் தவற விடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா பாட்டம் வச்சிருக்காரு. யாரும் காண தவறாதீங்க. மோகன்லால் பிரபு சண்டை காட்சிலாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. இதுல தப்புவும் நடிச்சிருக்காங்க. தினசரி 3 காட்சிகள், தினசரி 3 காட்சிகள் மட்டும்தான். சிறைச்சாலை சிறைச்சாலை காண தவறாதீர்கள். நமது கீதா டாக்கீஸில் தினசரி 3 காட்சிகள், தினசரி 3 காட்சிகள் காண தவறாதீர்கள். வேகமா வாங்க, இல்லனா கடைசி படகை பிடிக்க முடியாது. வாங்க, சீக்கிரம் நடங்க. சும்மா இருடி. அம்மா அம்மா, எதுக்குடி இப்படி ஓடி வர? அம்மா, அப்பா ஒரு அக்காவோட போயிட்டு இருந்தாங்க. அக்கா கூடவா? ஆமா, அப்பா வேலை செய்யற கம்பெனில ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவோட. சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா நல்லா அடி விழும். சத்தியமாமா, நான் பார்த்தேன். அவங்க கையில பெட்டியும் பேக்கும் எல்லாமே இருந்தது. அப்பா என்ன பார்த்தாரு, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாரு. அம்மா, எப்படிதான் அந்த பொண்ணையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு போக தோணுச்சோ? நான் இதை எதிர்பார்த்தேன். இவளுக்கு இத பத்தி ஏற்கனவே தெரியும். அவளும் கேட்டிருக்கா அவன் கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். அவளா செஞ்சுக்கிட்டே தானே. பார்த்து பார்த்து வளர்ந்த அப்பா அம்மாவையும் ரத்த சொந்தங்களையும் மறந்து நேத்து பார்த்த ஒருத்தனை நம்பி அவன் கூட ஓடி போறதா? அதுவும் ஒரு அற்ப நம்பிக்கையில. ஓ, அதுக்காக காதலிச்சவங்க வாழ்றதே இல்லையா? எத்தனை பேரு ஆசை அடங்கும் போது பிரிஞ்சிருவாங்க. சில பேரு சண்டையிலேயே வாழ்க்கைய முடிச்சுக்குவாங்க. சில பேரு ருக்மணிய மாதிரி கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு உதவுறதுக்கு யாரும் இல்லாம கடைசியில நரகம்தான். அட கடவுளே, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் அதை யோசிக்கல. 2 சின்ன பசங்க, ஒண்ணு ஊமை, அதுவும் சின்ன புள்ள. அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ எப்படி கரை சேருவா? அனுபவிக்கும் போதுதான் சிலர் பாடத்தை கத்துக்குவாங்க.
அம்மா கனகா, டீச்சர் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். ம். உங்க அம்மா எங்கம்மா போயிட்டா? ஆ. உன் புருஷன் ஒண்ணு மட்டும் இல்ல, என்னைய ஏமாத்திட்டு தான் போயிருக்கான். அந்த பொம்பளைய கூட்டிட்டு போகும்போது என் பணத்தையும் எடுத்துட்டு தான் போயிருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன். அவன் எங்க போயிருந்தாலும் சரி 3 நாள்ல அவனை தூக்கிடுவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் போனது நல்லதுதான். இனி நீ மனசு வச்சா அருமையா வாழலாம். இப்படி நீ கவலோட இருக்கிற அளவுக்கு அவன் ஒண்ணும் செத்து போலையே. ஒருவேளை அப்படி இருந்தா கூட நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு உதவி செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. இல்ல நீங்க இருக்கீங்கல்ல. ஆ. குழந்தைய பத்தி யோசிச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்பப்ப வரேன். என்ன ஒரு பெரிய அமௌண்ட்டை திருடிட்டு தான் உன் புருஷன் ஓடி போயிட்டான். ஆனா அந்த கோபத்தை எங்கேயாவது உங்ககிட்ட காட்டினார் அவரு? அதுதான் முதலாளியோட குணம். அவரே ஒரு தங்கமான மனுஷன். பாப்பா டேய் தாசா, வந்துட்ட முதலாளி.